கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். உங்களை மறுபடியும் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. இந்த நாளிலும் கூட தேவன் தாமே அவருடைய வார்த்தைகள் மூலமாக உங்களோடு பேசுவாராக. இந்த நாளில் கூட நம்ம தியானிக்க போகிற தேவனுடைய பகுதி என்ன அப்படின்னா, சாத்தான் எவ்விதமாக நம்முடைய சிந்தனைகளை தாக்கி நாம் தேவனுடைய சித்தத்தை செய்ய விடாதபடிக்கு நம்மை தடை செய்கிறான் அப்படிங்கிறத தேவனுடைய வார்த்தையின் வெளிச்சத்தில் நாம் கண்டுகொள்ள போகிறோம். தேவன் தாமே இந்த நாளில் அவருடைய வார்த்தைகளை நமக்கு தருவாராக. லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 10 வசனம் 19. இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவினுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. இங்கே தேவனுடைய வார்த்தையின் வெளிச்சத்தில் பார்க்குறோம், சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவினுடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்றார். சகல வல்லமை, சத்துருவினுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்வதற்கு தேவன் நமக்கு அதிகாரம் கொடுக்குறார். அப்போ தேவனுடைய விருப்பம் என்ன? சாத்தானுடைய எல்லா விதமான தந்திரமாக இருக்கட்டும், நமக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த விதமான தாக்குதலாக இருக்கட்டும், அதை மேற்கொண்டு நாம் ஜெயமுள்ளவர்களாக முன்னேறி செல்ல வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பம், தேவனுடைய எதிர்பார்ப்பு. அதற்காகத்தான் தேவன் நமக்கு அதிகாரத்தை கொடுக்கிறார். சத்துருனுடைய சகல வல்லமையையும் நாம் மேற்கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆனால் அநேக வேளைகளில் சாத்தான் என்ன செய்கிறான்? நாம் சாத்தானை மேற்கொள்வதற்கு பதிலாக சாத்தான் நம்மை மேற்கொண்டு விடுகிறான் அல்லது நம்மை தோற்கடிக்க பண்ணுகிறான். எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நாம் மத்தேயு 16ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கும் அப்போஸ்தலனாகிய பேதுருவுக்கும் ஒரு உரையாடல் நடக்குது. அந்த உரையாடலில் நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் அப்படின்னு ஆண்டவர் கேட்குறார். எல்லாரும் ஒவ்வொரு பதிலை சொல்கிறாங்க. பேதுரு சொல்கிறாரு, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்னு சொல்லி. ஆண்டவர் பாராட்டுறார், சந்தோஷப்படுறார். நீ பாக்கியவான், மாம்சமும் ரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தலை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார், பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை உனக்கு தர்றேன், இப்படிலாம் சொல்லிட்டு போகிறார். அடுத்து என்ன செய்கிறாரு? தன்னுடைய பாடு மரணத்தை குறித்து ஆண்டவர் சொல்கிறார். இயேசு கிறிஸ்து தன்னுடைய பாடு மரணத்தை குறித்து சொன்ன உடனே பேதுரு என்ன சொல்கிறார் பாருங்க, ஆண்டவர் இது உமக்கு நேரிடக்கூடாது, இதை நான் ஒருபோதும் அனுமதிக்க முடியாது அப்படி என்று சொல்லி அவன் உடனடியாக அதை எதிர்த்து ஆண்டவரிடத்தில் பதிவு செய்கிறத பார்க்குறோம். உடனே தேவன் என்ன பதில் சொல்கிறார் பாருங்க. மத்தேயு 16ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். மத்தேயு 16 வசனம் 23. அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய், தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார். இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேதுருவை கடிந்து கொள்ளுகிறத பார்க்குறோம். எப்படி கடிந்து கொள்ளுற? எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய், நீ மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய், நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கவில்லை. அப்போ இங்கே சிந்தனையை தாக்கி பேதுருவை சாத்தான் மேற்கொள்வதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதை கண்டுபிடிக்கிறார். ஆவிகளை பகுத்தறிவதுங்கிறது ஒரு பெரிய ஒரு வரம். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் வரங்களின் பட்டியலில் ஆவிகளை பகுத்தறிதல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு வரம். நம்மை சுற்றிலும் இருக்கிறவங்க எப்படிப்பட்ட ஒரு ஸ்பிரிட்டோடு இருக்கிறாங்கங்கிறத நாம் மிக கவனமாக நாம் கண்டுபிடித்து அதன் அடிப்படையில் மிக ஞானமாய் நாம் முன்னேறி செல்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னோடு இருந்த அந்த அப்போஸ்தலனாகிய பேதுரு இங்கே சாத்தானுக்கு இடம் கொடுத்து சாத்தானுடைய சிந்தையை அவன் உட்கொண்டு அதை அவன் வெளிப்படுத்துகிறத ஆண்டவர் கண்டுபிடிக்கிறார். இது பேதுருடைய சிந்தை கிடையாது, இது சாத்தானுடைய சிந்தை. பாருங்கள், எப்போல்லாம் நம்ம தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை நாம் சிந்திக்கிறோமோ அப்பொழுது நாம் தேவனுக்கு இடரலாக நாம் இருக்கிறோம். தேவனுடைய ராஜ்யத்தை நாம் கட்டுவதற்கு பதிலாக தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு தடையாக நாம் மாறுகிறோம். ஆண்டவர் சொல்றார், அப்பாலே போ சாத்தானே. அப்போ நம்முடைய சிந்தைகளை சாத்தான் தாக்குகிறார். ரொம்ப கவனமாக நம்ம இருக்கணும். நம்முடைய சிந்தை சாத்தானுடைய ஒரு போர்க்களமாக இருக்கிறது. ரட்சிக்கப்பட்ட ஒரு விசுவாசிக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். உண்மையாக ரட்சிக்கப்பட்ட ஒரு விசுவாசிக்குள்ள தேவ ஆவியானவர் வாசமாக இருக்கிறபடியினாலே
சாத்தான் உள்ளே வந்து நம்ம இருதயத்துக்குள்ளே வாசம் பண்ண முடியாது. ஆனால் சாத்தான் என்ன செய்ய முடியும்? வெளியே இருந்து கொண்டு நம்முடைய இருதயத்துக்குள்ளே அல்லது நம்முடைய சிந்தனைக்குள்ளே பொல்லாத சிந்தனைகளை அவன் போட முடியும். வெளியே இருந்து ஒரு தாக்குதல், அது தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமாக நாம் செயல்படும்படிக்கு அவன் நம்மை ஏவி விடுவது. இப்படி தான் வந்து நாம் 2 சாமுவேலில் பார்த்தோம்னா தாவீதை ஜனங்களின் தொகைகளை எண்ணும்படி சாத்தான் அவனுடைய மனதை ஏவி விட்டான் என்று நாம் வாசிக்கிறோம். சாத்தான் ஏவி விடுவான். தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து நாம் தேவனிடத்தில் அடி வாங்கும்படி, இங்கே பேதுரு கடிந்து கொள்ளப்படுகிறார், அங்கே தாவீது அடி வாங்குகிறான். பயங்கரமான மரணம், அங்கே தேவனுடைய பட்டயம் விரோதமாய் செயல்படும்படி சாத்தான் தாவீதை தூண்டி விடுகிறதை பார்க்கிறோம். நம்முடைய சிந்தைகளை நம்ம காத்து கொள்ளணும். நம்முடைய சிந்தைகளில் சாத்தான் என்ன செய்கிறான்? அவனுடைய எண்ணங்களை, அவனுடைய திட்டங்களை போட்டு தேவ சித்தத்துக்கு விரோதமாக நம்மை செயல்பட வைக்கிறான். ஆகவே தான் நம்ம இங்கே வாசிக்கிறோம், அங்கே மனுஷருக்கு ஏற்றவைகளை நீ சிந்திக்கிறாய். அப்போ நம்ம ஒருவேளை தேவனுடைய சபையில் போய் இருப்போம், ஆனால் நம்ம அங்கே பிரசங்கம் நடந்துகிட்டு இருக்கோம், நம்ம சிந்தனை வேறு எங்கேயோ போயிடும். அங்கே ஜெப வேலை நடக்கும், எல்லாம் ஜெப குறிப்பு கொடுப்பாங்க, நமக்கு ஜெபிக்க நம்ம மனமற்று நம்முடைய இருதயம் கடினப்பட்டு நம்முடைய வாய் கட்டப்பட்டு நாம் செயலற்றவர்களாக நம்ம இருப்போம். என்ன காரணம்? சாத்தான் எங்கேயோ நம்முடைய சிந்தை அங்கே தான் இருப்போம். அங்கே எல்லாம் சேர்ந்து ஆராதிச்சிட்டு இருப்பாங்க, எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களோட சேர்ந்து ஜெபிக்க முடியாமல், அவங்களோட சேர்ந்து தேவனை துதிக்க முடியாமல் நம்முடைய சிந்தனை வேறு எங்கேயோ போயிட்டுருக்கும். சபைக்குள்ளே தான் இருப்போம். நம்முடைய உருவம், நம்முடைய பைபிள் எல்லாம் சரீரம் சபையில் இருக்குது, ஆனால் நம்முடைய இருதயம், நம்முடைய சிந்தனை எங்கே இருக்குதுன்னா அது வேறு எங்கேயோ இருக்குது. இது ரொம்ப ஆபத்து. இது சாத்தானுடைய ஒரு தாக்குதல். அநேக வேளைகளில் சாத்தான் தான் இப்படி நம்மளை தாக்குகிறான் என்று நாம் அடையாளம் கண்டுகொள்வதில்லை. சபைக்குள்ளே இருந்துக்கிட்டு நம்ம வேறு எங்கேயோ சிந்திச்சிட்ருக்குறோமே, தேவனுடைய வார்த்தையை கேட்குறோம், ஆனால் நம்முடைய சிந்தனை எங்கேயோ போயிட்டேன். நாம் தேவனுடைய ஜெபக்குறிப்பு கொடுக்கும்போது கூட நம்மளால் ஜெபிக்க முடியலையே, அங்கே எல்லாரும் சேர்ந்து ஸ்தோத்திரம் பண்ணும்போது நம்ம ஸ்தோத்திரம் பண்ண முடியல, நமக்கு தெரியலை. ஏனென்றால் நாம் சாத்தானாலே நம்முடைய சிந்தனை மண்டலத்தில் நாம் தாக்கப்பட்டு கொண்டு இருக்கிறோம். இதை மறந்து போயிடக்கூடாது. நாம் ரோமர் 1ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? ரோமர் 1:21, அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள், உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. இங்கே என்ன வாசிக்கிறோம்? தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். தேவனுடைய சபைக்குள்ளே நம்ம இருந்தோன்னா ஒரு மனப்பாட்டோடு காணப்பட ரொம்ப கவனமாக இருக்கணும். அலைபாய்கிற நம்முடைய மனதை, நம்முடைய சிந்தைகளை நாம் காக்க வேண்டியது அவசியம். அவருடைய சிந்தனைகளினாலே வீணரானார்கள், அவர்கள் தேவனென்று அறிந்து தேவனை மகிமைப்படுத்தலை, தேவனை ஸ்தோத்திரிக்கலை. அப்போ சபையில் ஆராதனை வேளையில் தேவனுடைய ஜனங்களோடு சேர்ந்து ஆராதிக்கும்படி நம்முடைய சிந்தையை நம்ம காப்பாற்றணும். தேவனுடைய ஜனங்களை ஆராதிக்கும்படி நம்முடைய இருதயங்களை நாம் ஒரு மனப்பாட்டுக்குள்ளே காத்துக்கொள்ளணும். நம்ம ஜெப வேளைகளில் ஜெபிக்கிறவங்களாம் நம்ம காணப்படணும். அதை விட்டுட்டு நம்ம சிந்தனை எங்கேயோ அலபாய விட்டுட்டோன்னா சாத்தான் நம்மை பயனற்றவர்களாக, பிரயோஜனமற்றவர்களாக, வீணரானார்கள் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியத்தை பார்க்க ரொம்ப கவனமாக இருக்கணும். சாத்தானுடைய வேலை என்ன? எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறான் என்று 1 பேதுரு புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். அப்போ எவனை விழுங்கலான்னு வகை தேடும் பொழுது நாம் அதற்கு இடம் கொடுப்போமானால் சாத்தான் நம்மை சிந்தனைகளை தாக்கி வஞ்சிக்கிறவனாக இருக்கிறான். அதனால தான் பவுல் எபேசியரில் எழுதும் பொழுது பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். பிசாசுக்கு இடம் கொடுத்தாதான் அவன் உள்ளே வர முடியும். பிசாசுக்கு நம்ம இடம் கொடுக்கலன்னு சொன்னால் அவனால் உள்ளே வர முடியாது. அப்போ நாம் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் மிக கவனமாய் ஜாக்கிரதையாக இருக்கணும். சாத்தானை குறித்து சொல்லப்பட்ட வேத பகுதியில் பார்த்தீங்கன்னா தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள் அப்படிங்கிற வார்த்தை அங்கே சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை பாருங்கள். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். இங்கே சாத்தானுடைய ஒரு காரியத்தை குறித்து பேதுரு எழுதுகிறார். உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். சாத்தான் என்ன செய்கிறான்? யாரை விழத்தள்ளலாம், யாரை தேவனுடைய வழியை விட்டு வழி விலக பண்ணலாம். இதுதான் சாத்தானுடைய நோக்கம். தேவனுடைய நோக்கம் என்ன?
நாம் சத்துருடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ள வேண்டும் என்பது தேவனுடைய நோக்கம், எதிர்பார்ப்பு. இப்போ இந்த ரெண்டுக்கு இடையில நாம் எப்படி இருந்தால் இதை நம்ம தேவனுடைய சித்தத்தை நம்ம நிறைவேற்ற முடியும், சாத்தானை முற்றிலும் ஜெயம் கொள்ள முடியும் அப்படின்னா, இங்கே நாம் 1 பேதுரு 5:8 வாசிக்கிறோம், தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள். பார்த்தீங்களா? அப்போ சாத்தான் நம்மளை சிந்தைகளை தாக்கும் பொழுது நாம் தெளிந்த புத்தி உள்ளவங்களாக இருக்கணும். ரொம்ப நம்ம எதை சிந்திக்கிறோம், நம்ம எதை யோசிக்கிறோம், நம்ம மாம்சத்தின்படி சிந்திக்கிறேனா ஆவியின்படி சிந்திக்கிறேனா? நான் தெளிந்த புத்தி இல்லைன்னு சொன்னால் யார் மேலேயாவது கசப்பை வெறுப்பை உண்டு பண்ணிடுவான். யாரை குறித்து ஒரு தவறான எண்ணங்கள் கண்ணோட்டங்களையே நமக்கு கொடுத்துட்டே இருப்பான். நமக்கே தெரியாது சாத்தான் நம்முடைய சிந்தனை மண்டலத்தை தாக்கி அவன் இப்படிப்பட்ட தவறான கண்ணோட்டங்களை கொடுத்து இல்லாத ஒன்றை இருக்கிறத போல அவன் என்ன செஞ்சிருவான், நம்மை சிந்திக்க வைத்து நாம் நம்முடைய சிந்தனைகளினாலே வீணராகி நம்முடைய வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லாமல், சமாதானம் இல்லாமல், நிம்மதி இல்லாமல், வேதனையோட துக்கத்தோட, நம்முடைய கண்ணீரோடு நம்முடைய வாழ்க்கையை கொண்டு போக வைப்பது சாத்தானுடைய நோக்கம். தேவன் சத்துடைய சகல வல்லமையை மேற்கொள்ள விரும்புகிறார். சாத்தான் சிந்தனைகளை நமக்குள்ள போட்டு நம்மை குழப்படி பண்ணுகிறவனாக இருக்கான். நம்மளுக்குள்ள பலவிதமான குழப்பங்களை உண்டு பண்ணுகிறான். இச்சையான எண்ணங்கள், பாவமான எண்ணங்கள், பாவமான சிந்தனைகள், இப்படிப்பட்ட காரியங்களை நமக்குள்ளே அவன் கொண்டு வருகிறான். ஆண்டவர் அப்போ நாம் என்ன செய்யணும்? தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள். என்ன செய்யணும்? அங்கே நம்ம வாசிக்கிறோம். அதே 1 பேதுரு 1 13 1 பேதுரு 1:13, ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்களாக இருங்கள். இங்கே இந்த 1 பேதுரு 1:13 பேதர் என்ன எழுதுகிறார்? உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு, மைண்டு, அதை நாம தான் காத்து கொள்ள வேண்டும். நாம செய்ய வேண்டியதை தேவன் ஒருபோதும் செய்ய மாட்டார். கீழ்ப்படிதல் மூலமாக நாம் செய்ய வேண்டியதை தேவன் அற்புதங்களின் மூலமாக ஒருபோதும் நம்முடைய வாழ்க்கையில செய்யவே மாட்டார். இங்கே என்ன நடக்குது? மனதின் அறையை கட்ட வேண்டும். நம்முடைய மைண்டு சாத்தான் அதில் கொண்டு வந்து நம்முடைய வீண் சிந்தனைகளை போடாதபடிக்கு நம்முடைய மனதின் அறையை கட்ட வேண்டும். அப்போ நம்ம என்ன செய்யணும்? இந்த இடத்துலையும் பாருங்கள், தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள். நம்முடைய சிந்தைகளை நாம் குழப்புவது சாத்தானுடைய வேலை. தெளிந்த புத்தியாக இருந்தால் மட்டும்தான் நாம் காப்பாற்றப்பட முடியும். அப்போ மனதின் அறையை கட்டணும். வீட்டில் சமையல் பண்ணி வச்சுருக்கிறோம், வீட்டை திறந்து போட்டுட்டு போயிட்டோம்னு சொன்னால் நாய் உள்ளே வந்து என்ன செஞ்சுட்டு போயிடும்? எல்லா ஆகாரத்தையும் சாப்பிட்டு போயிடும். ஐயையோ நாய் சாப்பிட்டுட்டே அப்படின்னு சொல்ல முடியாது. கணவர் மத்தியானம் பசியோடு வரும்போது சாப்பாடு வீட்டில் இல்லைன்னா சண்டை வந்துடும். நாய் வந்துச்சு, காரியம் இல்லை, கதவு இருக்குது இல்லை, வெளியே போனோம்னா பூட்டணும் இல்லை, திறந்து போட்டுட்டு போனால் நாய் உள்ளே வரத்தானே செய்யும். அதே மாதிரி தான் மனதின் அறையை கட்டணும். மனதினுடைய அறையை, அந்த டோரை பூட்டிட்டோன்னு சொன்னால் வீண் சிந்தனைகளை சாத்தான் நம்முடைய சிந்தையில் போட முடியாது. நம்ம தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருந்து இப்படிப்பட்ட தேவையற்ற சிந்தனைகளை நம்ம அடையாளம் கண்டுகொள்ளும். எது தேவையற்ற சிந்தனை, எது சாத்தானுடைய சிந்தனை, எது வீண் சிந்தனை? நாம் தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருந்து நம்முடைய மனதின் அறையை கட்ட வேண்டும். மைண்டு, நம்முடைய சிந்தனை மண்டலத்தை சாத்தான் வீண் சிந்தனைகளை போட்டு நம்முடைய இருதயங்களை பாரமடைய பண்ணாதபடிக்கு நாம் நம்முடைய மனதின் அறையை பூட்டிருங்க, கட்டிருங்க ஆண்டவர் இடத்துல. தாவீது சொல்கிறாரு 119 சங்கீதத்தில் 113 என்ன வாசிக்கிறோம்? 119 சங்கீதம் 113 வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து உமது வேதத்தில் பிரியப்படுகிறேன். இங்கே பாருங்க, வீண் சிந்தனைகளை நம்ம வெறுக்கணுமா, வேதத்தில் பிரியப்படணுமா? அப்போ வீண் சிந்தனைகளை நம்ம அடையாளம் கண்டுகொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியம். நம்முடைய மனதின் அறையை கட்ட வேண்டும், அறையை பூட்டணும்னு சொல்லி பேதுரு சொல்கிறாரு. இங்கே வாசிக்கிறோம், வீண் சிந்தனைகளை வெறுத்து வேதத்தில் பிரியப்படுகிறேன். நம்முடைய சிந்தனைகள் தாக்கப்படும் பொழுது, அதிகமாக குழப்படி ஆகும் பொழுது, குழப்பம் வரும் பொழுது, தவறான எண்ணங்கள், பொறாமை, மற்றவங்களை குறித்து எரிச்சல், கசப்பு, இன்னும் இச்சையான காரியங்கள், இந்த மாதிரி பல காரியங்களை சாத்தான் போடும் பொழுது அந்த வீண் சிந்தனைகளை வெறுக்கிறோமா? அப்போ வீண் சிந்தனையை வெறுக்க வேண்டியது நம்முடைய பகுதி. வேதத்தில் பிரியப்படுகிறேன், தேவனுடைய வார்த்தையோடு நாம் ஒட்டிக்கொள்ளணும், தேவனுடைய வசனத்தை வாசிக்கணும். தேவனுடைய வசனத்தை வாசிக்காமல் விட்டுட்டோம்னா வீண் சிந்தனை நம்மை மேற்கொண்டு விடும். நாம் செய்ய வேண்டியதை நாம் செய்யலைன்னு சொன்னால்
தேவன் தாம் செய்ய வேண்டியதை ஒருபோதும் செய்ய மாட்டார், நமக்காக செய்ய மாட்டார். வீண் சிந்தனையை வெறுக்க வேண்டியது நம்முடைய பகுதி. தேவனுடைய வேதத்தின் மேல பிரியமாய் இருந்து அந்த தேவனுடைய வேதத்தோடு நேரத்தை செலவழிக்க வேண்டியது நம்முடைய பகுதி. அதை நாம் செய்ய தவறும் போது சத்துரு சிந்தனைகளாலே நம்மை தோற்கடிச்சிருவான். அருமையானவர்களே, நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். 139ஆம் சங்கீதத்துல தாவீது சொல்றாரு, ஆண்டவரே என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். நான் வாசிக்கலாமா? 139ஆம் சங்கீதம் 23ஆம் வசனம். 139:23. தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாகும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். இங்க பாருங்க, தாவீது ஜெபிக்கிறார். 139ஆம் சங்கீதம் 23ஆம் வசனத்தில், தேவனே என் இருதயத்தை ஆராய்ந்து பார்த்து என் சிந்தனைகளை சோதித்து அறிங்கப்பா. அப்போ தேவனிடத்துல ஜெபிக்கிறோம், ஆண்டவரே நான் சிந்திக்கிற சிந்தனை அது பரிசுத்தமானது தானா? அது தேவனுக்கு ஏற்றது தானா? அது உமக்கு பிரியமானது தானா? ஆண்டவரே என்னுடைய சிந்தனைகளை ஆண்டவரை சோதித்து பாருங்க. ஆண்டவரத்துல ஜெபிக்கணும். ஆண்டவரே வீண் சிந்தனைகளை நான் அடையாளம் கண்டுகொள்ளணும். நான் தெளிந்த புத்தியாக இருக்கணும். என்னுடைய மனதின் அறையை நான் கட்டணும். நான் வீண் சிந்தனைகளை நான் வெறுக்கணும். ஆண்டவரே உம்முடைய வேதத்தோட நான் நேரம் செலவழிக்கணும். உம்முடைய வேதத்தை நான் வாசிக்கணும். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலுடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்போ வீண் சிந்தனைகளை வெறுப்பதற்கு தேவனுடைய வசனத்தினால நம்முடைய இருதயத்தை நிரப்ப வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்போ ஜெபிக்கணும், ஆண்டவரே. ஏன்னா ஆண்டவரே இயேசு கிறிஸ்து சொன்னார் இல்லையா, மார்க் 7ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனத்திலிருந்து, இருதயத்திற்குள் இருந்து பொல்லாத சிந்தனை, விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம் இதெல்லாம் புறப்பட்டு வரும்னு சொன்னார். பொல்லாத சிந்தனை இருதயத்துக்குள்ள இருந்தும் புறப்பட்டு வரும். நம்முடைய இருதயம் திருக்குள்ளது மகா கேடுள்ளதுமாக இருக்கிறது. நாம் தேவ ஆவியானவராலே நிரப்பப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டுமானால் இப்படிப்பட்ட அசுத்தமான எண்ணங்கள், வீண் சிந்தனைகளை நம்ம இடம் கொடுக்காம நம்ம ஜாக்கிரதையாய் காணப்பட வேண்டியது அவசியம். தெளிந்த புத்தியோடு காணப்பட வேண்டியது அவசியம். ஆண்டவரே இந்த சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். நம்ம அப்படி ஜெபிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். நம்ம அப்படி ஜெபிக்கும் போது தான் நாம் நம்முடைய சிந்தனைகளை சத்துரு தாக்கி நம்முடைய வாழ்க்கையை நஷ்டப்படுத்தாதபடி நாம் காப்பாற்ற முடியும். நம்ம ஜெபிக்கணும், தேவ சமூகத்தில் விழுந்து ஜெபிக்கணும். ஆண்டவரே வீண் சிந்தனைகளை வெறுக்க பலன் தாரும். உம்முடைய வேதத்தோடு நேரம் செலவழிக்க எனக்கு கிருபை செய்ய. உம்முடைய வேதத்தில் பிரியமாக இருக்கணும். வேதம் வாசிக்க விருப்பம் இல்லையா? வேதம் வாசிக்க மனம் இல்லையா? வேதம் வாசிக்காமலே அந்த நாள் கடந்து போகுதா? ஐயோ நான் ஆபத்தில் இருக்கிறேன், என்னுடைய சிந்தனை ரொம்ப குழம்புதா, சாத்தான் என்னுடைய சிந்தனைகளை தாக்குகிறான். அந்த சிந்தனையில் நான் வீணராக போயிடக்கூடாது. உங்களுக்கும் வேதனை, உங்களை சுற்றிலும் இருக்கிறவங்களுக்கும் வேதனை, பலவிதமான குழப்பங்களை நீங்களும் உங்களை சுற்றிலும் இருக்கிறவங்களையும் நீங்கள் குழப்புகிறவர்களாக மாறுவீங்க. இது சாத்தானுடைய தந்திரம், இது சாத்தானுடைய தாக்குதல். இது அடையாளம் கண்டுகொள்ளணும். அவனுடைய வல்லமையை முற்றிலும் மேற்கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நாம் சாத்தானை ஜெயம் எடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கடிந்து கொண்டது போல நம்ம ஜெபிக்கணும். எனக்கு பின்னாக போ சாத்தானே என்று சொல்லி நம்ம கடிந்து கொள்ளணும். ஆண்டவரே என்னுடைய சிந்தனைகளை காத்துக்கொள்ள எனக்கு பலன் தாரும். சிந்தனைலாம் நான் வீணராக போயிடக்கூடாது. எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப கவனமாக ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம கடந்து போக வேண்டிய பகுதிகள். கடந்த நாட்களில் இப்படி நம்ம தேவையில்லாமல் சிந்தித்து நாம் வீணான நேரம், நம்முடைய வாழ்க்கையில் சந்தோஷம் சமாதானத்தை இழந்து போன நேரங்களுக்காக நம்ம மனம் திரும்புவோம். ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க. ஆண்டவரே வீண் சிந்தனையினால எத்தனை கசப்பு, எத்தனை வெறுப்பு, எத்தனை பேரை குறித்து தவறான எண்ணங்களை சத்துரு உண்டு பண்ணி, ஆண்டவரே இச்சையான எண்ணங்கள், பாவமான காரியங்கள் இவைகளெல்லாம் என்னை விட்டு விலக்குங்க ஆண்டவரே. ரொம்ப கவனமாக இருந்தோம்னா நிச்சயமாக நாம் ஜெயம் எடுக்கிறவர்களாக காணப்படும். கர்த்தர் தாமே இந்த நாட்களில் நாம் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. நம்ம ஜெபம் செய்வோமா? எங்கள் நேசிக்க நல்ல ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய சிந்தைகளை காத்துக்கொள்ளும் ஆண்டவரே, அவருடைய இருதயங்களை காத்துக்கொள்ளும். சத்துரு ஆண்டவரே அவருடைய சிந்தைகளை தாக்காதபடி மனதின் அறையை கட்ட உதவி செய்யும். தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருந்து சாத்தானுக்கு எதிர்த்து நிற்க உதவி செய்யும். ஆண்டவரே சத்துரு ஆண்டவரே சிந்தனைகளாலே அவர்கள் பிரயோஜனமற்றவர்களாய் போய்விடாதபடி உடைய நாமத்தினாலே அவர்களை காத்துக்கொள்ளும். உடைய அன்பின் கரங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே இந்த வார்த்தைகள் அவர்களுக்கு பலனாய் பிரயோஜனமாய் விடுதலைக்கு எதுவாய் காணப்பட நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.
பிரியமானவர்களே, நீங்கள் நேரம் ஒதுக்கி தேவனுடைய வார்த்தையை கேட்டதற்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். நீங்கள் யூடியூப்லே ராஜ்குமார் தங்கமணி என்று ஆங்கிலத்திலே டைப் செய்வீர்களானால் நீங்கள் அநேக வார்த்தைகளை அங்கே செய்திகளை அங்கே கேட்க முடியும். கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். அந்த செய்திகளை கேட்டுட்டு உங்களுக்கு ஏதாவது கமெண்ட் இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த கமெண்ட்ஸை அதில் நீங்கள் போடுங்க. ஏதாவது ஜெப குறிப்பு இருந்துச்சுன்னு சொன்னால் குறிப்பிட்ட அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் எப்போனாலும் எங்களை தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காக ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் மறுமுறை சந்திக்கும் வரைக்கும் தேவ கிருபை நாம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென்.